ஸோ இதுதான் ஃபுட் டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறது. இது என்ன பார்க்குறோங்க, இதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்மெல் நம்மளுடைய முகத்தில் அந்த உணவினுடைய ஸ்மெல் வரும்போதே நம்மளுடைய மூக்குக்கு வந்து அந்த லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் பிரெயினில். அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த கேஸ்ட்ரிக் கேங்லியான்னு ஒன்று இருக்குது இந்த வயிற்று பகுதியில், இந்த இடத்துல வந்து இருக்கும். அது வந்து சொல்லணும், ஓ இவ்வளோ உணவு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணி உணவு பண்ணும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம அவர் சாப்பிட்றோம், ஒரு விருந்துக்கு போயிட்டோம், ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டோம், நெக்கு வரையும் வந்துருச்சு சாப்பாடு. ஆனால் கடைசியில் ஒரு பாயாசம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த கேஸ்ட்ரிக் கேங்லியன்னா எல்லாத்தையும் வளைச்சி போட்டு ஒரு ஓரமாக தள்ளிட்டு அதுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து இதில் ஒர்க் பண்ணுது. அவர் மூளை தெரியுதுங்களா, அவர் மூளை வந்து அவருக்குள்ளே போய் சலைவரி கிளான்ஸ் வாய் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் அது ஒர்க் ஆகும். அந்த வாய் பகுதியில் இருக்கிற சலைவரி கிளான்ஸை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் நேரடியாக கீழே வயிற்றுக்கு வருது. ஆனால் வாயிலிருந்து அந்த அரைச்ச உணவானது நேரடியாக கீழே இறங்கி இங்கே வந்து அமைலேஸுங்கிற ஒரு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது. அது வந்து உங்கள் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்கு உதவும். இப்போ உணவு வந்து உணவு குழல் வழியாக கீழே வயிற்றுக்கு வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸோட இங்கே மிக்ஸ் ஆகி இருக்கு. அப்போ இந்த உணவு வந்து அடுத்தது இந்த டியோடினம், அந்த ஜிஜினம், இலியம்ங்கிற அந்த பாட்டில் வந்து நிற்குது. இந்த டியோடினம் பாட்டில் தான் பைல் வந்து மிக்ஸ் ஆகும். நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து பைலானது ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நமக்கு தெரியும் இதுவரை சயின்ஸு. பட் மரபு ரீதியாக இருக்கிறவங்களுடைய இது என்னன்னா, அவங்களுடைய மரபு மருத்துவர்கள் அவர்கள் சொல்றது என்ன கணக்கு அப்படின்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பைலானது ரத்தத்துல கலந்தா அசுத்த உஷ்ணமா மாறிடும், பாடியில வந்து கெட்ட உஷ்ணமா மாறிடும். அந்த கெட்ட உஷ்ணத்தை நம்மளால வெளியேற்றவே முடியாது. அது கெட்ட உஷ்ணம் வந்து எதுக்காக நம்ம பாடியை ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு காரணம் வந்து இந்த பைலில் இருக்கிற அந்த கெட்ட பித்தம் வந்து ரத்தத்துல நம்மள அறியாமல் இருக்கு. பட் பிளட் டெஸ்ட்ல வந்து லைக் வெரி ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் தான் இருக்குது. ரொம்ப முக்கிய நிலையில் தான் அது பிலிருபின் லெவல் வந்து கொஞ்சம் காட்டுது. சரி, இப்போ டியோடினத்தில் வந்து அந்த உணவு டைஜஸ்ட் ஆகி நிற்குது. இப்போ அடுத்தது ஜிஜினம்க்கு வரும். ஜிஜினம் பார்ட்டில் தான் வந்து அந்த பேங்க்ரியாட்டிக்ல அமைலேஸ்ங்கிறது எல்லாமே அந்த நொதிகள் தான். நொதிகள்ங்கிறது அந்த சுத்தியல் வந்து அந்த உணவின் மேல வந்து உடைச்சா தான் சிறு சிறு துகள்களாக மாறி அதை வந்து எனர்ஜியை வந்து நம்ம வெளியே அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ இப்போ பைல் கவர் ஆயிடுச்சு. இப்போ எங்க வந்திருக்குன்னா கைம் அப்சர்வ்டு ஜிஜினம்ல போயிட்டு இங்க இலியமுக்கு வந்திருக்கு. இலியம் அப்சார்ப்டு எண்டிங் ப்ராடக்ட், இந்த டைஜஸ்டிவ் டோட்டல் எண்டிங் ப்ராடக்ட் இதாகி இப்போதான் வந்து இப்போ இந்த மாதிரியான இது ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிச்சிடும். ரிலீசஸ் த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ். வயிறு நல்லா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற அந்த ஃபுல்னஸ் இருக்கும். எவ்வளோ இப்போ 2-3 டைம் போட்டோம் சாப்பாடு போட்டு 4ஆவது டைம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், போதும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த போதுங்கிறது இங்கே வந்து ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனால தான் இந்த ஃபுல்னஸ், அந்த ஸ்டமக் ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு சொல்றது. இப்போ இது ஃபுல்னஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா உணவு இருக்குல்ல, ஃபீக்கல் மேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த சக்கை உணவானது என்னவா மாறும், அப்படியே அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலமாக அப்படியே டிராவல் பண்ணும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல. மேலே போய் அசெண்டிங் கோலான், இந்த டிரான்ஸ்வர்ஸ் கோலான், இந்த டிசெண்டிங் கோலான்ல கீழே வந்துடும், மலக்குடல் வழியா வரும். பட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோடைய பணி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன், அதாவது எலக்ட்ரோலைட்ஸ், வாட்டரு, இது எல்லாத்தையும் நமக்கு உறிஞ்சி கொடுக்குற முக்கியமான பணியை தான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் செய்யுது. அப்படியே வாட்டர் அப்சார்ப் பண்ணும்போது மேபி உடலில் ஏதேனும் ஒரு லீக்கி கட் ஃபார்ம் ஆயிருந்தால் அதன் வழியாக டாக்ஸின்ஸ் என்ட்ரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து உங்கள் லைவ் பிளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா மைக்ரோஸ்கோபிக் வியூவில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது பெரும்பாலும் எந்த ஹாஸ்பிட்டலும் பண்ணுறது குறைவு தான். நீங்கள் கான்செப்டில் அது இருக்கு, ஈஸியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ சீக்கிரம் வழியாக இந்த உணவு மேலே ஏறுது.
இப்போ இங்க வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஸ்டோரிங் த ஃபீக்கல் மேட்டர் அண்ட் ஃபெர்மெண்டிங் த இன்டைஜஸ்டட் ஃபுட். அதுக்குள்ள வந்து பாக்டீரியா எல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வைக்கும். ஏன் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, தீமை செய்கிற பாக்டீரியாக்களும் இருக்கு. அந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் உங்களுடைய உணவை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோதாங்க டைஜஷன் ப்ராசஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பிசியாலஜி தெரிஞ்சுட்டோம், இப்படி தான் உடல் இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்.